எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். நேற்று கரூர்ல ஒரு ரோட் ஷோ நடந்தது. அந்த ரோட் ஷோவில் விஜய் அவர்களுடைய அந்த கூட்ட நெரிசலால 39 நபர்கள் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. அதுல 6 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் தமிழகத்துல இப்ப பெரும் சம்பவமா பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பாமகக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 தரப்பா இருக்கு. அந்த 2 தரப்புல அன்புமணி அவர்களுடைய தரப்பு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இந்த கையாலாகாத தனத்தையும் அதே போல விஜய் அவர்களுடைய இந்த கூட்ட விஷயத்தையும் நேரடியாக சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க. ஸோ இந்த 2 சம்பவங்களை வச்சுதான் நம்ம இந்த காணொலியை பேச போறோம். நேற்றே நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணோம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களோட கூட்டணி வைப்பாரா, இல்ல அன்புமணி அவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற பெரும் சர்ச்சை போயிட்டு இருக்கு. இது சாதாரணமாக கரூர்ல ஒரு ரோட் ஷோவுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வழி விட்டுட்டாரு அன்புமணி அவர்கள் அப்படின்னு நம்ம நேற்றே நம்மளுடைய காணொலியில தெளிவா பதிவு பண்ணோம். அந்த காணொலியில நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 2 தரப்புமே அங்க கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் காரணமாக 2 தரப்புக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரலாம். அதனால தொண்டர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். இந்த தன்மையை உணர்ந்துதான் அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோடைய பிம்பமாக தான் நேற்று கரூர்ல பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஷோ நிகழ்ந்திருக்கு. ஆக்சுவலி 12 மணிக்கு விஜய் அவர்கள் வர வேண்டிய இடத்துல அவர் இரவு தான் வந்திருக்காரு அந்த இடத்துல. ஸோ அதனால காலையில இருந்து அங்க வெயிட் பண்ண கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியா மாறி அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தை பயன்படுத்தி திமுக எவ்வளவு பெரிய வேலையை பண்ண முடியுமோ அவ்வளவு பெரிய வேலையை பண்ணி 31 உயிர்கள் பார்த்தீங்கன்னா போனதுக்கு விஜய் அவர்களுடைய இந்த கூட்டம் ஒரு புறம் காரணமா இருந்தாலும் அதற்கான போதிய பாதுகாப்பு இல்லாம காவல்துறை பார்த்தீங்கன்னா சரியான முறையில இல்லாம கூட்ட நெரிசலை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறன்ற பேர்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை தடியடி நடத்தி அங்க இருக்கிற குழந்தைகள் பெண்கள் மேல இப்படி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கலைஞ்சி போகும்போது ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 31 உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதுல 6 குழந்தைகள். ஸோ அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதறலா இருக்கு. இவ்வளோ பெரிய கையாளாகாத தனத்தை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிற கண்டிப்பா திமுகவை தான் நம்ம குறை சொல்லியே தீரணும். அதையெல்லாம் தாண்டி ஏன் திமுகவை குறை சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்பவம் நிகழ்ந்த பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நிமிஷத்துல கரூர் மாவட்ட செயலாளராக பார்த்தீங்கன்னா இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில போய் நிக்கிறாரு. அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற அன்பில் மகேஷும் பார்த்தீங்கன்னா அங்க போய் நிக்கிறாரு. போய் நின்று ரொம்ப அல்றாரு. டேய் அப்பவே பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கடான்னு பார்த்தீங்கன்னா சொன்னமேடா, கேட்டீங்களாடா, இன்னைக்கு இவ்வளவு உயிர் போயிடுச்சடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பார்த்தீங்கன்னா அல்றாரு. சே, எவ்வளவு பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்திருந்தா அந்த விஷயத்த பண்ணுவாரு. கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேல செத்தாங்க. கள்ளசாராயத்தால வித்தவன் பார்த்தீங்கன்னா திமுக காரன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகை வரல. அப்போ யாருமே எந்த அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா 60 பேர் செத்தாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கே போகல. அதுக்கான எந்த துரித நடவடிக்கையுமே எடுக்கல. ஏன்னா 60 பேர் செத்த பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது. இங்கதான் பண்ணணும். ஏன் இங்க பண்ணணும் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் எழுச்சியை பார்த்தீங்கன்னா திமுகவில் ஏத்துக்க முடியல. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்கப்படும் பொழுது நாளை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா அரசியல் நெருக்கடி வந்துருமான்னு சொல்லிட்டு தான் இவங்க ஸ்கெட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்றாறு போல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா வந்ததுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். விஜய் அவர்கள் எண்ணி 4 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா பேசினாரு. 5வது நிமிஷம்லாம் கிளம்பிட்டாரு. புரியுதுங்களா? ஏன்னா அங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் வந்ததுனால ஒருவேளை இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிக பெருசா மாறி ஒரு புறம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிறவங்க கண்ணீரஞ்சலி போஸ்ட் எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறாங்க. இப்படி பார்க்கையில ஒட்டுமொத்த மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா இங்க விஜய் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இருக்கிற குற்றச்சாட்டை தாண்டி திமுக மேலதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா மாறிடுச்சு. ஸோ இந்த குற்றச்சாட்டை தான் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா அவருடைய அறிக்கையில கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, திமுகவுடைய கையாளாகாத தனமும் அதே போல காவல்துறை பார்த்தீங்கன்னா போதிய அந்த பாதுகாப்பு இன்மை தான் பார்த்தீங்கன்னா இத்தனை உயிர்கள் இங்க போறதுக்கான மிக முக்கிய செயலாக இருக்குது. கண்டிப்பா இது திமுக அரசு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். அதே போல இறந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 10 லட்சம் தொகையை பார்த்தீங்கன்னா அறிவிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தீங்கன்னா பலர் ஏற்கிறோம். ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா இதற்காக சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கல. அதே போல குறுகிய சாலைகள்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கறது, பெரிய பார்த்தீங்கன்னா இடங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல இப்படி ஏகப்பட்ட வேலையை பார்த்தது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற திமுக தான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு.
அதோடைய பிம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்களும் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக அரசின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு குறைபாடு இருக்கு. அந்த குறைபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலைந்து மிகப்பெரிய ஒரு விசாரணை வந்து நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தார். ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி சொன்னா கூட தைலாபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஊடுருவி இருக்குது. அந்த கோஷ்டி முழுக்க முழுக்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அன்புமணி அவர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லலாம். இந்த விஷயத்துல கரூர் ரோட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து வழிவிட்டுட்டாரு. அது வழிவிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துடைய கோஷ்டிகள் எல்லாம் புலம்பிட்டு திரிகிறானுங்க. என்னடா 39 பேர் இறந்திருக்காங்க. புரியுதுங்களா? அந்த இறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரங்கலை தெரிவிப்பானுங்கன்னு பார்த்தா திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான மனநிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க இந்த தைலாபுரத கோஷ்டிகள். அதை பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெறி வருது. இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தா கூட அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்துற வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை சுத்தமா கிடையாது. புரியுதுங்களா? எதனா ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்தீங்கன்னா முந்தி அடிச்சு அவர் ஓடிடுறாரு. அவர் ஓடுறதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரே தவிர இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எதிர்த்து நின்று இந்த பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு மனநிலையும் அவர் கிடையாது. அந்த இடத்துல இருந்து பிச்சுக்கிட்டு வந்து போனா போதும் அப்படின்ற எண்ணத்துல மட்டுமே வந்து விஜய் அவர்கள் இருக்கப்படும் பொழுது ஒரு தலைவராக வந்து அதற்கான கட்ஸ் இல்லை. புரியுதுங்களா? நேரடியாக பிரச்சனைகளை பார்க்கணும். 39 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்தவங்க தான் இப்படியாப்பட்ட ஒரு அசம்பாவிதத்துல இறந்திருக்கிறாங்க. இந்த அசம்பாவிதத்துக்கு திமுக வந்து காரணமா இருந்தா கூட அந்த விஷயத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமாக நின்று வந்து அந்த மக்களா நின்னாதான் உங்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வரும். புரியுதுங்களா? நினைச்சா போதும் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து விஜய் அவர்களுக்கு அந்த இது இல்லை. அதே போல அந்த ரசிகர்களையோ தொண்டர்களையோ வந்து கட்டுப்படுத்துற அந்த தன்மை வந்து விஜய் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. எவனா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பத்திலேயே 10 விஷயத்திலே ஏறினாங்கன்னா அடிச்சு வந்து பேசணும். புரியுதுங்களா? அது சினிமாவில் வசனம் மட்டும் பேசக்கூடாது. இறங்கடா எதுக்கடா வந்து நாங்கள் ஏறுற அப்படின்னு வந்து கேட்குற ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? அது ஒரு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அவரை தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயம். தப்பு நடக்குது அப்படின்னா சும்மா வந்து மைக்கை பிடிச்சி வந்து பேசினா மட்டும் போதாது. நண்பா வேணா நண்பா செய்யாத நண்பான்னு சொன்னா மட்டும் போதாது. இறங்கடான்னு வந்து சொல்லணும், கட்டுப்படுத்தணும். புரியுதுங்களா? அந்த கட்டுப்படுத்துற ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்கிட்ட இல்லாம போனதுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சும் அவர் இரவு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருவேளை அவர் பகல்ல வந்திருந்தார் அப்படின்னா பகல்ல இப்படியாப்பட்ட அசம்பாவிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தி இருக்க முடியாது. என்ன தெரிஞ்சிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இங்க இரவுல வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தும் போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு தெரியல. இதுல இறந்தவங்களுடைய விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். சிலர்லாம் ஒருத்தர் வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் சார், என் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்து போய் இன்னைக்கு என் புள்ள வந்து பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ற காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மனசுக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. என்னடா வந்து உங்களுக்கு எல்லாம் ரசிக மோகம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் பெண்களுக்கு என்ன ரசிக மோகம்? அண்ணா என்னன்னு சொல்லிக்கிட்டு பச்சிலும் குழந்தைகள்லாம் வந்து வெயில தூக்கிட்டு போய் வந்து உங்களை வந்து இவ்வளவு பெரிய ரசிக கூட்டத்தில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. நீங்க ரசிகர்களா இருந்தீங்க அப்படின்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? என்ன வேலை? அவருக்கு ஓட்டு போட்டு வந்து பொழப்ப பாருங்க. அதுதானே வந்து செய்யணும். அவர் ஓட்டு கேட்கறது தானே வந்து உங்களை சந்திக்கிறாரு. என்னை வந்து முதலமைச்சர் ஆக்குங்கன்ற விஷயத்துக்காக தான் உங்களை சந்திக்கிறாரு. அதையே வந்து பச்சிலும் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு வந்து அங்க வந்து இந்த கூட்ட நெரிசல்ல இவ்வளவு தூரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஒரு ரசிக மனப்பான்மை? சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க. பச்சிலும் குழந்தைங்க 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து உயிர் போயிடுச்சு. புரியுதுங்களா? இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஒரு இடத்துல விஜய் அவர்கள் மீது வந்து குற்றம் சொன்னாலும் இந்த பாதுகாப்பு இந்த விஷயங்கள் அதே போல திமுக எப்படான்னு வந்து காத்துட்டு இருந்துச்சு. அது கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா நிகழ்த்திட்டாங்க. அதற்கு மிக மிக வந்து ஆதாரபூர்வமாக வந்து பாலாஜி அவர்களும் கூட நின்னுட்டாரு. அப்புறம் வந்து பாலாஜி நின்னது கூட பலரால வந்து கேள்வி கேட்கப்படல. அன்பில் மகேஷ் வந்து அங்க போய் நின்னுகிட்டு வந்து அழுதாரு தெரியுங்களா? அங்கதான் வந்து பெரும் பிரச்சனையே வந்து வந்துருச்சு. நைட்டோட நைட்டா வந்து ஸ்டாலின் அவர்கள் வராரு. அடுத்து வந்து இந்த சம்பவம் நடந்த அடுத்து வந்து 3/4 மணி நேரத்துல வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. என்னையா கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேர் செத்தான். 3 நாள் கழிச்சு வந்து இவர் வந்து பேசினார் அந்த விஷயத்தை பத்தி, வாய திறந்தாரு. ஆனா இது நடந்த 3/4 மணி நேரத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா வந்து பண்ணி விஜயோடைய வந்து அரசியல் வருகையை முழுவதுமாக வந்து தொடை தெரியணும் அப்படின்ற விஷயத்துக்காக, தங்களுடைய அதிகாரத்துக்காக, தங்களுடைய அரசியலுக்காக திமுக நடத்தின மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம்தான் இந்த கரூரில் நடந்திருக்கிற சம்பவம் வந்து பலருக்கு தெரிஞ்சு போச்சு.
பலரும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் இதை வெளிப்படையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுக சார்ந்தவர்களும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போய் கூட சேர போற நம்ம தைலாபுரம் கோஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நாம புரிஞ்சுக்கணும், இந்த மக்களும் புரிஞ்சுக்கணும். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஸோ இறந்திருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுப்போம். கண்டிப்பாக அந்த உயிர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கடவுள்கிட்ட சேரணும் அப்படின்னும் வேண்டிப்போம். கண்டிப்பாக இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் எந்த ஒரு இடத்துல நிகழ்ந்துடக்கூடாது. புரியுதுங்களா? விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாவது ரொம்ப கான்சியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். உங்களுடைய ரசிக கூட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது அப்படின்னா அது கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அரசியலுக்கு வந்து கூட்டம் நடத்தும் போது இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் நிகழும் போது நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தனா அவ்வளோதான் பட்ட உரிச்சிரும் பார்த்துங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரே பேசியிருக்கிறாரு. அது போன்ற பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனுக்கு வரணும். நீங்க வந்து ஒரு நடிகரா இல்லாம அடுத்த தலைவனா வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ் ஆகுறீங்க அப்படின்னா தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துற, கூட்டத்தை கட்டுக்கோப்பா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிற விஷயம் வேணும். சும்மா விசில் அடிக்கிற விஷயத்துக்கு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வராங்க ரசிகர்களுடைய அந்த மனப்பாங்கிலே இருக்காதீங்க. புரியுதுங்களா? நீங்க தலைவரா மாறுறீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தணும். தப்பு செஞ்சா வந்து கட்டுப்படுத்தணும். புரியுதுங்களா? அந்த கட்டுப்பாடு வந்து ரசிகர்களுடைய விஷயத்துல இருந்து விஜய் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. அதோடைய விஷயம் கூட இந்த உயிர் இழப்புகளுக்கு காரணம். அதே போல 12 மணிக்கு வரவர் இரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்காக வந்து 39 உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பழி வாங்கிட்டாங்க. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.